அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாக ஹாலிடேஸில் வெஜ்ஜை விட நான்வெஜ் செஞ்சிடலாமேன்னு தோணும். ஏன்னா வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க, நல்லா சூடாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹாலிடேஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சோம்பேறியாக இருக்கும். வெஜ்ஜில் எல்லாமே செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் சிம்பிளான ரெசிபி நல்லா டேஸ்டியாக செஞ்சிடலான்னு தோணும். அன்றைக்கி அப்படி இருந்தனால சரி மட்டன் இருந்தனால மட்டன் வச்சு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரசம் மட்டும் வச்சுக்கலான் இருந்தேன். அண்ட் ஐசலுக்காக மட்டன் சூப் ரெடி பண்ணியிருந்தேன். இது 9 monthsலேருந்து அவனுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நெஞ்செலும்பு கொஞ்சம் மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம் பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அரை தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சமாக வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா, தேவையான உப்பு அண்ட் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் விட்டு மட்டன் குக் ஆனதுக்கப்புறம் இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் சூப் ரெடி. இது ரைஸு, தோசை எதில் வேணாலுமே நீ போட்டு கொடுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக பெப்பர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டிருந்தால இந்த காரமே ஐதல் குட்டிக்கு போதும் அப்படின்றதுனால நான் இது மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். அண்ட் மட்டன் கிரேவிக்காக நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வெளியில் போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வாங்கிட்டு அப்படியே தோசை கார்னரில் தோசை சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.